இல்லைங்கய்யா அப்படிம்பாங்க. உண்மை பசி பொய் பசி தெரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்க்கையே சரியா போடுது உங்களுக்கு. ஆ அப்போ ஒரு பனை வெள்ளத்தை சாப்பிட்றீங்க, ஒரு எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிட்டு தான் பசி நின்று போடுமா? இப்போ உண்மையான பசி இருந்தால் நிற்காது. பொய் பசியாக இருந்தால் பனை வெல்லம் ஐயா சொல்கிற மாதிரி தின்னதும் நின்று போடும். ஆமா. இப்படித்தான் நீங்களே செக் பண்ணிக்கணும். பொய் பசியா, உண்மை பசியா, அது வாய் பசியா, வகுத்து பசியா, என்ன கர்மம்னு தெரியாதவே நம்ம தின்னுட்டு ஐயா சொல்ற மாதிரி கேட்டுக்கணும். கேசவன் ஐயா, நீங்க என்னென்ன டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இப்போ? நான் என்னையா மியூட்ல போட்டிருக்கீங்க. முன்னெல்லாம் ரொம்ப கடுமையான ஆள். இப்போ ஆஃபீஸுக்கு போகும்போதே எலுமிச்சை சாப்பிட்டு ஓடுறோம். நான் இப்போ தேங்காய் பையில போட்டுக்கிட்டு 2 வாழைப்பழத்தை போட்டுக்கிட்டு ஓடுவேன். என்னையா இவங்ககிட்ட வேடிக்கையாக இருக்குதும்மா. மத்தியானம் பியூனு உடைச்சி அவன் அரை மூடி தின்னுடுவான், நான் அரை மூடி தின்னுவேன். வாழைப்பழம் ஆளுக்கு ஒன்று தின்னுடுவான். அதை தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணேன். இப்போல்லாம் பீத்த உடம்பா பண்ணி உடம்புக்கிட்டு தான் ஐயா கிட்ட கேட்டேன், நீ என்ன எப்படியெல்லாம் கெடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லாருல்ல. இப்போ கூட துணிஞ்சு காலையிலலாம் சாப்பிட மாட்டேன். எங்கேயாவது போய் ஒரு இளநீ குடிச்சு அதை ஏமாற்றி வச்சிருவேன். ஒரு இளநீ குடிச்சா அது ஆஃப் ஆகிடும். பசியாவது ஒன்றாவது. நீ நேராக புரோட்டா கடைக்கு போட்டீங்கன்னா எந்த முட்டை சாப்பிட்டாலும் அடங்காது பசி. இளநீ கடைக்கு போய் ஒரு இளநீ போட்டுக்கிட்டே ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் நான். அதை ஏமாத்தறதான். மதியம் சாப்பிட மாட்டீங்களான்னு? மத்தியானம் அப்புறம் காய்கறியோட சாப்பிட்ருவேன். அப்புறம் நைட்டு ஏதாவது பழங்கள் பிடித்தா, இல்லைன்னா சும்மாவே படுத்துக்குவேன். எனக்கு சும்மா படுத்தா ரொம்ப சந்தோஷம். யாராவது சோறு சாப்பிட சொன்னால் தான் எங்கே போனாலும் வம்பு வந்துடும் எனக்கு. ஏயா நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட சொல்லி வம்பு பண்ணாதீங்கம்மா. எங்க ஐயா வந்தாரு, போயிட்டாரா? இருக்காரு. அவரை கேட்டுட்டு இருக்காரு நம்ம என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஐயாவோட மியூட்ல இருக்கிறதுனால பேச முடியாம அவர் ஜாடையா பேசிட்டு இருக்காரு. அப்டேட் மாதிரி வந்துச்சு. இருக்கீங்க இன்னும் மியூட்ல தான் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணல நீங்க. நானா? மூட்ல இருக்கேன். ஆமா அது மியூட்ல தான் இருக்குது அவருக்கு ஐயா. மேபி அது பிளாக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ வந்துடுச்சு. இப்ப கேக்குதா? ஐயா இல்லாதவே பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் கேட்டோம். இல்ல அது ஏதோ அப்டேட் கேட்டுக்கிட்ட ஏதோ டக்குன்னு போயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. அது ஆயிட்டு இருக்கு. சரி, இதை அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சாதாரண உணவு வந்து அமிலத்தன்மை அதிகமாயிரும். சாதாரண உணவு அமிலமா தான் மாறிடுது. அதனாலதான் பசி வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நீரை மருந்தா இருந்துரும். நீரை மருந்தா அருந்தினாதான் பசி கண்ட்ரோல் ஆகும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா சாப்பிட்டாலும் குண்டா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? சில பேர் வந்து அதிகமா சாப்பிட்டாலும் ஒல்லியா இருக்காங்க. சில பேர் கம்மியா சாப்பிட்டாலும் குண்டா இருக்காங்க. இப்ப கேட்டா நான் இவ்வளவுதான் இருக்கிறேன், நான் வந்து உடம்பு போட்டுருது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு சாப்பிடறவங்க முதல்ல கேள்வி கேட்கணும். முதல்ல எதுக்கு ஏன் சாப்பிடுறேன்னு கேட்கணும். அதான் கேள்வி. சாப்பிட்றதே தப்பு. ரெண்டாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஆள் குண்டா இருப்பாங்க, எடை கம்மியா இருக்கும். ஆள் சன்னமா இருப்பாங்க, எடை அதிகமா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு அதுதான் யோசிக்கிறேன். ஏன்னா பல விதமான தன்மைகள் இருக்கா. இப்ப நான் இதுக்குள்ள வர்றதுனாலதான் எனக்கு இவ்வளவு கேள்விகள் நான் வைக்கும் பொழுது, இல்லடா நான் வந்து கம்மியா தான் சாப்பிடுறேன், எனக்கு வெயிட் போடுது, நான் எதுவுமே நான் சாப்பிடல, ஒரே ஒரு ஐட்டம் தான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. முடிச்சுக்கலாம். சரி, அது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு பொதி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், எடை கம்மியா இருக்கும். கல்லு சிறுசா இருக்கும், எடை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி தான். ஆனா இதுல வந்து என்னுடைய எடையை பாத்தீங்கன்னா இப்ப 60 கிலோ. இப்ப எனக்கு 2 கிலோ வந்து சக்கரை தண்ணி சாப்பிட்றதுனால 2 கிலோ ஏறிடுது. சக்கரை எப்ப 58 கிலோ தான். இந்த வெளியூர் போறப்ப எனக்கு இப்ப நான் அங்கிருந்து வந்தங்காட்டி இப்ப எடப்போடு பார்த்தா 58க்கு வந்துருச்சு. அங்க வீட்டுல இருக்கிறப்ப சக்கரை தண்ணி சாப்பிட்டங்காட்டி 2. அப்ப அங்கிருந்து இங்க வந்துட்டேன். 30 கிலோ வந்து பேசாம உட்காந்துருக்கிறேன். இப்ப எடப்போடு பார்த்தா 58 காட்டுது. இந்த சக்கரை தண்ணி சாப்பிட்டதுக்கே 2 கிலோ காட்டுதுன்னா, அப்புறம் நீங்க புரோட்டா இட்லியும் தின்றது அமிலம் ஏறி போய் அப்ப எத்தனை கிலோ காட்டும் பாருங்க. ரொம்ப கொடூரமானது. அதனால முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி. நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். காலையில 4:30 மணிக்கு வாங்க எல்லாரும்.